ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க சைக்காலஜி வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆளுமை, அதாவது பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ நம்ம அது வந்து பார்த்தா லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டென்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம் பாருங்க. டேஷ் என்பது இட் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் காவல்காரன் ஆகும். நம்ம பார்த்தோம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன பண்ணியிருப்பாரு, 3 விதமான மனநிலைகளை சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம். இட் மனநிலை, ஈகோ மனநிலை, சூப்பர் ஈகோ மனநிலைன்னு சொல்லியிருப்பாரு. அதுல அடிநிலை மனம் தான் அந்த இட் மனநிலைன்னு பார்த்திருப்போம். அந்த இட் மனநிலையை காவல் காக்கக்கூடிய காவல்காரனா வந்து இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோ. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஈகோ மனநிலை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இட் மனநிலையை காவல் காக்கக்கூடிய ஒரு காவல்காரனா வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் ஈகோ. இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். சரி, ஒன்றாவது இந்த கொஸ்டினுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கிளப்டோமேனியா என்பது டேஷ். ஸோ கிளப்டோமேனியா என்பது எதை குறிக்கிறது அப்படின்றத வந்து முதல் கேள்விங்க. ஸோ இதில் எது ஆன்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருடுவதற்கு கட்டுப்படுத்த முடியாத ஆசை. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இதே சார் இந்த டாபிக்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி சில நோயால பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட ஆளுமைகள்ல வந்து சில பாதிப்புகள் ஏற்படுங்க. இப்போ யோசித்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிளெப்டோமேனியா அப்படின்ற ஒரு நோய் இருக்கு அப்படின்னா ஸோ அப்போ அவங்க திருடுறதுக்கு ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆசையோட இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களோட ஆளுமை எந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடியதா வந்து இருக்கும். அப்போ கிளெப்டோமேனியா அப்படின்றது ஆளுமை பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய். அது எதுக்கு என்னன்னா திருடுவதற்கு கட்டுப்படுத்த முடியாத ஆசை. ஸோ ஒருத்தவங்களோட பொருளை பார்த்தோம் பண்ணுவோம், அதை எடுத்து வச்சுப்பாங்க. அது ஒரு டிசீஸ் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மீதி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தூக்கம் இல்லாமை, அதாவது தூங்கவே முடியாதுங்க, தூக்கமே இல்லாமல் வந்து கஷ்டப்படுவாங்க, இன்சோமினியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்சோமினியா அப்படின்னா என்னதுங்க, தூங்க முடியாம வந்து கஷ்டப்படக்கூடியது தான். ஓகேங்களா? அடுத்து சோம்னம்புலிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, தூக்கத்தில் நடக்கக்கூடிய வியாதி. ஓகேங்களா? சோம்னம்புலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, தூக்கத்தில் நடக்கக்கூடிய வியாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சோம்னம்பியசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்போ கிளெப்டோமேனியா அப்படின்னா ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வி. ஆளுமை வளர்ச்சி படிநிலைகளாக சிக்மண்ட் ஃப்ராய்டு குறிப்பிடுவது. ஸோ அவர் ஆளுமையோட வளர்ச்சி படிநிலைகள். ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணுவாங்க, இவர் செக்ஷுவல் ஸ்டேஜஸா வந்து என்ன பண்ணிருப்பாரு, டெவலப்மெண்ட் சொல்லியிருப்பாரு. ஒரு ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லியிருப்பாரு, ஒரு பால்வினை இதுவோடு என்ன பண்ணியிருப்பாருங்க தொடர்புபடுத்தி இவர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்படி எத்தனை விதமான இதுகளை இவர் வந்து சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான இதுகளை வந்து இவர் வந்து குறிப்பிடுறாருங்க. ஓகேங்களா? ஸோ வாயினால் சூழ்த்த நிலை, ஓரல் நிலை, அடுத்து ஆனல் குதநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து பேலிக் அப்படின்ற உறுப்பு நிலை, அடுத்து லேட்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுற நிலை. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஸோ இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் தொடர்பான உடலுறுப்புகளின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜெனிட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான நிலைகளை வந்து இவர் வந்து குறிப்பிடுறாருங்க. அப்போ சீதா அதுக்கான ஆன்சர். சிக்மண்ட் ஃப்ராய்டை பொறுத்தவரைக்கும் ஆளுமை வளர்ச்சி படிநிலைகளா. ஓகேங்களா? அதாவது செக்ஷுவல் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி 5 விதமான நிலைகள் வந்து குறிப்பிடுறாரு. அதாவது ஓரல், ஆனல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலிக், அப்புறம் லேட்டன்சி, அப்புறம் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடல் உறுப்புகளோட அந்த நிலை. ஓகேங்களா? அப்ப 5 விதமான அந்த வளர்ச்சி நிலைகளை குறிப்பிடுறாரு. ஃப்ராய்டின் ஆளுமை வளர்ச்சி படிநிலைகளில் பேலிக் என்பது பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ முதல்ல ஓரல் சொன்ன, வாரல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாய்நாள் மற்றும் சுயத்த நிலையில் வரக்கூடியது. ஆனல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குதநிலைன்னு சொல்லக்கூடியது. பேலிக் அப்படின்னா உறுப்பு நிலை. பேலிக் அப்படின்றது எதை குறிக்குதுங்க, உறுப்பு நிலையை வந்து குறிக்கக்கூடியதா வந்து இருக்கு. அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். லேட்டன்சி அப்படின்னா தான் உள்ளுரை நிலை. லேட்டன்சி அப்படின்னா உள்ளுரை நிலையை வந்து குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ பேலிக் அப்படின்னா உறுப்பு நிலை. அடுத்து 4வது கேள்வி. ஃப்ராய்டு குறிப்பிடும், யாருங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்கள் குறிப்பிடக்கூடிய மன எழுச்சி சிக்கல் எழும் நிலை. ஸோ அப்போ இந்த மன எழுச்சி வந்து ஒரு சிக்கலான நிலையை வந்து ஏற்படக்கூடியதா வந்து இருக்குங்க. அப்படி அந்த மன எழுச்சி சிக்கல் ஏற்படக்கூடிய அந்த நிலையை வந்து ஃப்ராய்டு வந்து எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா ஒடிபஸ் சிக்கல். எதுங்க, ஒடிபஸ் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு வந்து சொல்லிடுவார். ஓகேங்களா? என்ன திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு மனநிலை வந்து கீழ்நிலையாகவும் போயிடும், திடீர்னு வந்து பார்த்தா அந்த வெவ்வேறு விதமான மனநிலை வந்து மாறக்கூடியதாக வந்திருக்கும். அப்படி அதை தான் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த ஒடிபஸ் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து 5வது கேள்வி. யாருடைய கோட்பாடு உலையியக்க கோட்பாடு என அழைக்கப்படுகிறது? ஸோ யாருடைய கோட்பாடு உலையியக்க கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஸோ இது ஈஸியா ஆன்சர் எடுத்துவீங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்களுடைய கோட்பாடு தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டோட அந்த கோட்பாடு அந்த மேல்நிலை மனம் எப்படி உருவாகுது, அது எப்படி வந்து மாறுது, அந்த சிக்கல்லாம் எப்படி எழுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாருங்க. இந்த
அந்த டைனமிக் தியரி ஃபுல்லாக வந்து அவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதனால தான் வந்து அவருடைய கோட்பாடை உலை இயக்க கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. அடுத்து தனிநபர் உளவியல் யாருடையது? ஸோ தனிநபர் உளவியல் இண்டிவிஜுவல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஃப்ராய்டோட கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நியூ ஃப்ராய்டின் தேரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுல தனிநபர் உளவியல் யாருடையது அப்படின்னா ஆட்லருடையதான் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் உளவியல். ஓகேங்களா, தனிநபர் உளவியல் அப்படின்றது ஆட்லருடையது. தாழ்வு மனப்பான்மை சிக்கல் என்ற கருத்தை தோற்றுவித்தவர் யார்? தாழ்வு மனப்பான்மை சிக்கல், அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம நிறைய இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். அவனுக்கு ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவன் இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவனை பற்றிய தாழ்வான ஒரு மனப்பான்மை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆட்லர் அவர்கள் தான் சொல்லியிருப்பார். எதில் சொல்லியிருப்பாரு? இந்த தனிநபர் உளவியல், அதாவது இண்டிவிஜுவல் சைக்காலஜியில் தான் வந்து இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, சொல்லியிருப்பாரு. அடுத்து குழந்தையின் பிறப்பு வரிசையும் ஆளுமை காரணி என கூறியவர். ஸோ குழந்தையோட அந்த பிறப்பு வரிசை இருக்கு இல்லையா, நீங்க அதை எடுத்து பார்த்தாலும் அந்த பர்த் ஆர்டரை நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும் அதுவும் வந்து ஒரு ஆளுமையோட ஒரு மிக முக்கியமான ஒரு காரணி தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா ஆட்லர். இதையும் ஆட்லர் தான் சொல்லியிருப்பாருங்க. எதாவது சொல்லியிருப்பாருன்னா அவரோட இண்டிவிஜுவல் சைக்காலஜி, அதாவது தனிநபர் உளவியல்ல வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஆட்லர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து பகுப்பாய்வு உளவியல் யாருடையது? அனாலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பகுப்பாய்வு உளவியல் யாருடையது அப்படின்னா கார்ல் யூங். இதுவும் வந்து ஒரு நியூ ஃப்ராய்டு ஒரு தேரி தான். ஓகேங்களா, ஃப்ராய்டோட புதிய கொள்கை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கார்ல் யூங் அப்படின்றவர் தான் வந்து இந்த பகுப்பாய்வு உளவியல் அனாலிட்டிக்கல் சைக்காலஜியை வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஏற்படுத்தியிருப்பாரு. அடுத்து கார்ல் யூங் அவர்கள் தன்னுடைய பகுப்பு உளவியல் எதற்கு முதலிடம் கொடுக்கிறார்? இப்பதான் பார்த்தோம். பகுப்பு உளவியல் அனாலிட்டிக்கல் சைக்காலஜினா யாருடையது? கார்ல் யூங் உடையது தான். அதுல அவரு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய அனுபவங்கள் என்னதுங்க, இப்போ அவங்களுக்கு கலெக்டிவா வந்து என்ன இப்போ அவங்களுக்கு வந்து அனுபவங்கள் இருக்கு, கரண்ட்ல என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பொறுத்த என்ன பண்றாரு, அவர் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. யார்? கார்ல் யூங் வந்து தற்போதைய அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த அனாலிட்டிக்கல் சைக்காலஜியை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் பண்ணிடுறேன். கிளெப்டோமேனியா அப்படின்னா திருடுவதற்கு கட்டுப்படுத்த முடியாத ஆசை. ஆளுமை வளர்ச்சி பட்டியலில் சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து 5 வந்து குறிப்பிடுறாரு. அதுல பேலிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு நிலை. ஃப்ராய்டு குறிப்பிடும் மனவெழுச்சி சிக்கல் எழும்பக்கூடிய நிலையா வந்து எதை சொல்றாங்கன்னா ஒடிஃபஸ் சிக்கல், அதை தான் வந்து குறிப்பிடுறாரு. யாருடைய கோட்பாடு உலகியக்க கோட்பாடுனா சிக்மண்ட் ஃப்ராய்டோட கோட்பாடு தான் உலகியக்க கோட்பாடுன்னு அழைக்கப்படுது. தனிநபர் உளவியல் இண்டிவிஜுவல் சைக்காலஜி யாருடையதுன்னா ஆட்லருடையது. அதுல தாழ்வு மனப்பான்மை சிக்கல், அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து யார் முதல்ல கருத்து தோற்றுவிக்கிறார் அப்படின்னா தனிநபர் உளவியல்ல ஆட்லர் தான் தோற்றுவிக்கிறாரு. குழந்தையோட பிறப்பு வரிசையும் நம்ம ஆளுமை காரணம் எடுத்துக்கலாம்னு யார் சொல்றாரு அப்படின்னா நம்ம ஆட்லர் தான் தனிநபர் உளவியல்ல சொல்றாரு. அடுத்து பகுப்பாய்வு உளவியல் அப்படின்னு யார் இருந்தோ கார்ல் யூங் அவர்கள் தான் வந்து அனலிட்டிக்கல் சைக்காலஜி வந்து ஏற்படுத்துறாரு. அந்த அனலிட்டிக்கல் சைக்காலஜில எது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்னா தற்போதைய அனுபவங்கள், இப்போ அவங்களுக்கு கரண்ட்ல வந்து என்ன அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் இருக்கு, எந்த அளவுக்கு அனுபவங்கள் கிடைச்சிருக்குன்றத அவர் என்ன பண்றாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர், தற்போதைய அனுபவங்கள். ஓகே, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின், ஆளுமையை அளவிட கபால அளவு முறை யாருடையது? ஸோ ஆளுமையை அளவிறதுக்காக நிறைய மெத்தட், அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டியில நிறைய மெத்தட் இருக்கும். அதுல கபால அளவை முறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கபால அளவை முறை யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ்ல எது ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. இல்லைனா அடுத்த வீடியோல உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.